தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான லிரிக்ஸ் அனிமேஷன் எப்படி நம்மளோட அலைட் மோஷன் ஆப்பில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப்படி எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட்மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு 4:5 ஸ்க்ரீன் ரேஷியோவில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இன்றைக்கி என்ன சாங் அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் அண்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எவ்வளோ நேரத்துக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ இவ்வளோ நேரத்துக்கு ட்ராக் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த எடிட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஸோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் போயிட்டு பிளாக் டெக்ஸ்சர் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா பிளாக் ஃப்ளோரல் டெக்ஸ்சர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியும் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்துட்டு மூவ் ஆப்ஷனில் இமேஜோட ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்டு கீ ஃப்ரேமில் இந்த மாதிரி இமேஜை வந்து அப்வர்டில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து பிளாக் மார்க் தெரியாத அளவுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தெரியாத அளவுக்கு இமேஜை அப்வர்டில் இதே இமேஜ் யூஸ் பண்ணுறவங்க மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணக்குள்ளே அந்த இமேஜ் கீழேருந்து மேலே ஸ்லோவாக ஸ்க்ரோலிங் ஆகிட்ருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்போட டைம் டியூரேஷனை லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப் ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை நம்ம வந்து இப்போதைக்கு பிளெண்டிங் மட்டும் கொடுத்து வைக்க போகிறோம். ஸோ கலரை வந்து பிளாக்காக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு லைட்டன் அப்படின்ற பிளெண்டிங் போங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் டாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அது ஸ்க்ரீனை விட்டு மறைஞ்சிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸ் என்னவோ அதை ஃபுல்லாகவே வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் வந்து சாம்பிளுக்கு ஒரு 2-3 லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு என்ன சாங் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான லிரிக்ஸை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு வந்து அதாவது லிரிக்ஸ் எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து அலைன் ஆப்ஷன் இருக்கும். அது சென்டராக அலைன் பண்ணிக்கோங்க. ரோபோட்டிக் ரெகுலர் அப்படின்ற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரையும் கொஞ்சம் போல்டான ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபாண்ட்டோட சைஸ் நான் 40 வந்து கொடுத்துக்கிறேன். கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டோட நேம் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் கேப்டன். ஸோ இதெல்லாம் எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட டெக்ஸ்ட்டை லாஸ்ட் வரையும் நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு லிரிக்ஸ் எந்தெந்த இடத்துல வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அடுத்தடுத்த லிரிக்ஸை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ டுவல் டெக்ஸ்ட் வர்ற மாதிரி பண்ணுங்கள். ஒரே டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லிரிக்ஸ் கீழே ஒரு லிரிக்ஸ் வர்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அது மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கான ஷேடோ வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷனில் போய்ட்டு அப்போ தான் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய லிரிக்ஸ் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் வந்து தனியாக தெரியும், பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எல்லோ கலர், இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கு ஒயிட் கலர் அப்படின்ற காம்பினேஷனில் நீங்கள் லிரிக்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு நான் வந்து 2 லிரிக்ஸை டூப்ளிகேட் பண்ணி எடிட் பண்ணிவிட்டேன். சும்மா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த எஃபெக்ட் அதாவது டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் இருக்கும். அதுலேருந்து காப்பி பண்ணி தான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து அடுத்த லிரிக்ஸையும் எடிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ரீசெட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க. ஸோ அதனால் நான் இப்போ இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் டச் பண்ணோடனே நம்மளோட வெப்சைட் போகும். ஸோ அங்கே வந்து கவுண்டவுன் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு குட்டி பாட்ஸ் வந்து அதாவது அலைட் மோஷன் ஓப்பன் ஆகிட்டு இம்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். கீழே இருக்கக்கூடிய அந்த இம்போர்ட் பட்டனை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலைட் மோஷனில் இந்த ப்ராஜெக்ட் அதாவது நான் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இம்போர்ட் ஆகிடும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, கீழே 3 டாட் இருக்கும், அதில் காப்பி எஃபெக்ட் இருக்கும். அதை கொடுத்து இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு இப்போது நம்ம கரண்ட் ப்ராஜெக்ட் எடிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்கள் எல்லா லிரிக்ஸும் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீசெட், அதாவது ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பேன். இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து வேறு ஸ்டைலில் கூட நீங்கள் வந்து 4 விதமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மாதிரி கீழேருந்து மேலே வர்ற மாதிரி ஜிக்ஸாக் ஆகிட்டு வரும். ஸோ இதில் வேறு என்ன ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போகிறேன். எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பெண்ட் அப்படின்ற எஃபெக்டில் தான் நம்ம இந்த அனிமேஷன் வந்து பண்ணியிருப்போம். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்ஜின்னு சொல்லிட்டு இருக்கும், அதில் பாட்டம் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து டாப் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு, இப்போ 2 லிரிக்ஸ் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு லிரிக்ஸ்க்கு மட்டும் டாப் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஆப்போசிட்டாக கிடைக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி அகைன் அந்த பெண்டில் போயிட்டு ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 எஃபெக்ட் இருக்கும், அது கொடுத்து கூட நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இதே அனிமேஷனாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அகைன் அந்த ப்ரீசெட் நான் கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு போயிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்கிள் டியூப் டெக் தமிழ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அந்த ஷேப்பை வந்து டச் பண்ணிவிட்டு எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கரண்ட் ப்ராஜெக்டில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு பிளெண்டிங் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் லைட்னிங் க்ளோ வந்து கிடச்சிரும், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ ஒரு வாட்டர் எஃபெக்ட் மாதிரியே இருக்கும். இப்போது அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம பேஸ்ட் பண்ண அந்த எஃபெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா கலர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதில் நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா கலருமே ஒர்க் ஆகும், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், எல்லா கலருமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷன் முடிஞ்சிருச்சு, பேக்ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது குட்டி பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ளோ ஆச்சு இல்லையா ஸ்டார்டிங்கில், அது பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே நிறைய பேர் இன்னமும் அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் கேட்குறீங்க. ஸோ இப்போ நான் அது வந்து எப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஷேப்புக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, டைம் டியூரேஷனாக லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. முடித்ததுக்கப்புறம் அகைன் அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு ஸ்கேல் வேல்யூ ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 30 இல்லை 35 கொடுத்தா போதும். நான் 36 வந்து செட் பண்ணியிருக்கேன் ஸ்கேல் வேல்யூ. ஸோ இந்த அளவுக்கு சின்னதாக ஸ்கேல் வேல்யூ செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது எஃபெக்ட் இருக்கும் கேட்டகரி, அதில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ரிப்பீட் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் வந்து 20, ரேடியஸ் வந்து 7700 வந்து செட் பண்ணிக்கோங்க, 1700. ஸோ ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா எவால்வேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஷேப்போட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்டு கீ ஃப்ரேமில் மட்டும் வேல்யூ வந்து 255 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்களா, 255 செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வீடியோ ப்ளே ஆகக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோவை உங்களோட கேலரியில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.